ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி டுடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, இந்த வாரம் திங்கக்கிழமை நான் வீடியோ வரும் என்னோட கிவ்அவே பற்றின்னு சொன்னேன். ஓகேவா? அதை பற்றி அன்றைக்கி நான் உள்ளார எப்படி வரலாம், இந்த ரூம் மேட்சுக்குள்ளார எப்படி வரலாம் அப்படின்றத மட்டும்தான் சொன்னேன். நான் இன்றைக்கி இந்த ரூம் மேட்ச்சில் எப்படிலாம் விளாட்லாம், நான் எப்படி போட போகிறேன், ரூம் மேட்ச்சை எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரூம் மேட்ச்சை ஒன் டாப் வைக்க மாட்டேன். நான் ஒன் டாப் வச்சேன்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்குவாடாக ஆடுறோம், அது கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கும் ஸ்குவாடாக ஆடுறதுனால. அதனால் ஒன் டாப் மேட்ச்சு நான் வைக்க மாட்டேன். அழித்துப்புடி தான். இந்த அழித்துப்புடியிலே இந்த எம்ஏஜி 7ம் இந்த ட்ராகன் இந்த 2 கன்று மட்டும் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரூல்ஸு. இது இந்த 2 கன்று பற்றின ரூல்ஸு தான். ஏன்னா இது பட்டர்னு அடித்தா ஸ்குவாடே முடிச்சிடலாம். இந்த இப்படி ரீலோட் பண்ணுறது அப்படியே ஸ்குவாடே முடிச்சிடலாம். ஸ்குவாட் வைப்பட் தான் அதுக்கப்புறம். அதனால தான் இந்த 2 கன்னையும் நான் உள்ளார அலோட் பண்ணல. அதேமாரி ரூம் மேட்ச்சு அழித்துப்புடி தான். எப்படி இருந்தாலும் சிஎஸ் ரேங்க்டு மாதிரி நான் சுற்றி அடிக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஃபேஸ் டு ஃபேஸ், ஒன்லி ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டுமே மீட் பண்ணணும். எப்பயுமே ரூம் மேட்ச் விளாட்றவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ளேஸ்லையும் எப்படி வரணும்னு. அதனால தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பாம் குக் பண்ணி போடக்கூடாது. அதே மாதிரி ஸ்மோக்கு இதெல்லாம் குக் பண்ணி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரிவ்யூ கண்டிப்பாக உண்டு. ரிவ்யூ பண்ணிக்கலாம், உங்கள் டீமுக்குள்ளார ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்னதுன்னா, இது போல் ஆப்போசிட் டீமு ஃப்ரெண்டு பிடிச்சாலும் அவனுக்கு அடிக்க தான் போகிறானுங்க. ஆப்போசிட் டீமு அவனுங்களுக்கு முக்கியமானது என்னது, வீக்லி ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஓகேவா? அதாவது நல்லா விளாடுங்க, பாம் குக் பண்ணி போடாதீங்க, சுற்றின்னு அடிக்காதீங்க. இந்த 2 கன்னை எடுத்து மேட்சை இது பண்ணாதீங்க. ஓகேவா? அது டோட்டலி க்ளோப்ஸ் ஆகிடும். பாம் போட்டிங்கன்னா அப்படியே வெளியே போயிடுங்க. நீங்கள் விளாடவே வேணாம் மேட்ச்சு. அது ரூம் மேட்ச்சுக்கான அர்த்தமும் இல்லை, டோர்னமெண்ட்டுக்கான இதுவும் இல்லை. வேஸ்ட்டாக எதுக்காக? சும்மா தானே வைக்கிறேன் நான், இதுவாக வைக்கிறேன். அழித்துப்புடி எதுக்காக? ஓகேவா? இது நீங்கள் என்ன தான் அழித்து பிடிச்சாலும் ஒன் டாப் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. பாடி டேமேஜ் தான். ஓகேவா? ஏதோ 1-2 போவோம், அவ்வளோதான். பாடி டேமேஜ் பயங்கரமாக அடிக்கும். அதனால தான் இது 2 கணக்கு அலோடு கிடையாது. எந்த சைடு வரணுமோ அந்த சைடு மட்டும் வாங்க. எப்படி வரணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விளாட்ற ஃப்ரீ ஃபயர் விளாட்ற மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி வரணும்னு ரூம் மேட்ச்சில். ஓகேவா? அதே மாதிரி தான் வரணும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஷார்ட்ஸில் எந்தெந்த டீம்லாம் விளையாடுது பேர் போட்டுருவோம், டீமோடைய பேர்லாம். அதை நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆலில் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா, see you. மீண்டும் நாளை டோர்னமெண்ட்டில்